முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது. மாகந்துரை மதுஷிற்கு துப்பாக்கி வழங்கியதாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் இபிடிபி தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா, இலங்கையின் பாதாள உலக கும்பல் தலைவனான மாகந்துரை மதுஷிற்கு சட்டவிரோதமான முறையில் கைத்துப்பாக்கி ஒன்றை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திணைக்கள சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இராணுவத்தினரால் தமக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ கைத்துப்பாக்கியையே அவர் இவ்வாறு திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியிடம் ஒப்படைத்ததாக புலனாய்வு விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலுள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு பயங்கர குற்றவாளியுடன் தொடர்பு வைத்திருந்ததும் அவருக்கு ஆயுதம் வழங்கியதும் தேசிய பாதுகாப்பில் பாரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்ற புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான மேலதிக ஆதாரங்களை திரட்டி வருவதுடன் டக்ளஸ் தேவானந்தாவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது.